இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்களை எண்ணுதல். படங்களை எண்ணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஓரளவு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஏன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, ஒரு படம் குடுத்து கேட்பாங்க. அப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சதுரம் கேட்கலாம், செவ்வகம் கேட்கலாம். ஸோ இந்த மாரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு படம் குடுத்து, அதோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கு? அப்படின்ற மாரி கேட்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சதுரம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சதுரம். இப்போ கீழ குடுக்கக்கூடிய படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சதுரம் வந்து இருக்கு? அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு இதில வந்து எவ்வளோ சதுரம் இருக்கு? அப்படின்ற மாரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாரி குடுத்துருந்தாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உட்காந்து கவுண்ட் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க 1, 2, 3 3 காலம் இருக்கு. 1, 2 2 ரோ இருக்கு. இன்னொன்னு கூட போட்டுக்கலாம். இன்னொன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? என்னது 3 இருக்கு. 3, 3 காலம் இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சதுரத்த பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர்ன்னு போடுவீங்க. ரைட்டா? அப்ப ஏ இன்டு ஏ. 2 வேல்யூஸ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஆன்ஸர் வந்து வரும். சரியா? அதே மாரி இதில என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு 3 இன்டு 3. 3 இன்டு 3 எவ்வளோ? 9. அடுத்து 2 இன்டு 2 எவ்வளோ? 4. அடுத்து 1 இன்டு 1 எவ்வளோ? 1 இன்டு 1 1. ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 14. அப்ப 14 சதுரம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினு. சரியா புரியலையா? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்டு அதே மாரி தான். செகண்டா இன்னொரு ஒரு படம் வரையிறேன். இப்படி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு படம் குடுத்துருக்காங்க. இதுல எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5. இங்க 1, 2, 3 இப்படி இருக்கு. சரிங்களா? அப்ப இதுல வந்து ரோவும், காலமும் ஈக்குவலா இல்ல. ஏன்னா இதுல 5 இருக்கு. இதுல 4 இருக்கு. இப்ப இத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எது அதிகமா இருக்கு அப்படின்னா, 5 தான் அதிகமா இருக்கு. அப்ப இங்கேருந்து லாஸ்ட்க்கு வரணும். 5 இன்டு 3 15. நெக்ஸ்ட் 4 இன்டு 2 12 8. அப்புறம் 3 இன்டு 1 3 இன்டு 1 3ன்னு வரும். அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணக்கூடாது. இத விட்டுறணும் அப்படியே. பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே விட்டுறணும். இப்ப ஆட் பண்ணுங்க. 15ம் 8ம் + 3 26. புரிஞ்சதா? ஸோ சதுரம் வந்து இப்படிதான். இப்ப இன்னொரு சம் தரேன். 3 இப்ப இத என்ன பண்ணுவீங்க? இதுல ரோ எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4. இங்க 1, 2, 3, 4. இப்ப என்ன பண்ணணும்? கார்னருக்கு கார்னர் பண்ணணுமா? 4 இன்டு 4. 4 4s ஆர் 2 எவ்வளோ? 16. மல்டிப்ளை தான் பண்ணணும். 3 இன்டு 3 அடுத்து. 3 இன்டு 3. 3 6 ஆர் 9. 2 இன்டு 2. 2 இன்டு 2 4. அப்புறம் 1 இன்டு 1. 1 இன்டு 1 1. 9 1 + 1 10. 26 26 4 30 அப்படின்னு ஆன்சர். புரியுதா? 30. அடுத்து வேற எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேற எப்படி கேட்கலாம்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ் குடுத்துட்டு, இதுல எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியணும். இதுல எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5 ஜென்ரலா பார்த்தாலே 5 இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம நம்பர் போட்டு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். 2 இன்டு 2 4 1 இன்டு 1 1 4 + 1 5 5 பாக்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் போட்டு கூட கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா?
ஆனால் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு பாக்ஸ் வரையும் ரைட்டா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸு இப்படி கொடுத்து கேட்டாங்க போன எஸ்ஐயில். எஸ்ஐ 2023 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த இந்த முக்கோணத்தில் எவ்வளோ இருந்துச்சு? அதே முக்கோணத்தை தானே தூக்கி வெளில போட்டிருக்காங்க. அப்போ 5 + 5 10ன்னு ஒரு ஆன்சர். புரியுதா? இதே முக்கோணம் தான். இதே முக்கோணத்தை தூக்கி அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க வெளியில் எடுத்து போட்டிருக்காங்க. 5 + 5 10. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு முக்கோணம் ஆட் பண்ணால் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுறோம். இதுக்கு மேலே அதே பாக்ஸ் எடுத்து அப்படியே போடுறோம். இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போடுறோம். இதுக்கு மேலே என்ன பாக்ஸ் போடுறோம்? அதே பாக்ஸ் தான் போடுறோம். அதே பாக்ஸ் தான் போடுறோம். எவ்வளோ இருக்க போகுது? ஒரு இதில் 5னா 3 பாக்ஸ் இருக்குது மொத்தம். அப்போ 3 5 15 முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா சதுரம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு வராங்க. சரியா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதுரம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா செவ்வகம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செவ்வகம். சரியா? பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சதுரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சதுரத்தை பொறுத்தளவு என்ன சொல்லலாம் அப்படின்னா 4 sides are equal. ஒரு சதுரம் அப்படின்னா என்னது? 4 பக்கம் என்ன இருக்கணும்? சமமாக இருக்கணும். 4 பக்கமும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது சதுரம்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வகத்தை என்ன சொல்லுவீங்க? எதிரெதிர் பக்கங்கள் இணை. சரியா? செவ்வகத்தை பொறுத்தளவு எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும். அப்போ ஏ ஏ ஏ ஏ இது என்ன சொல்லுவீங்க? சதுரம்னு சொல்லலாம், இன்னொன்று செவ்வகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது எப்படி இருக்குது? 2 பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்னா இதுலேருந்து ஒரு கூற்றை நம்ம கொண்டு வரலாம். என்ன சொல்லலாம்? அனைத்து சதுரங்களும் செவ்வகம் ஆகும். ஆனால் அனைத்து செவ்வகமும் சதுரங்கள் ஆகாது அப்படின்ற ஒரு கூட்டை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எல்லா சதுரத்தையும் நம்ம செவ்வகம் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா சதுரத்துலேயும் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும். அதனால் எல்லா சதுரத்தையும் நம்ம செவ்வகம்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ இந்த பாக்ஸ் அப்படின்றது ஒரு செவ்வகம்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம்? சதுரம்னு சொல்லலாம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வரைகிறேன். என்ன பார்க்குறதுக்கு சதுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேட்டிருக்கிறது செவ்வகம் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக சதுரம் மாதிரி இருந்தாலும் இது செவ்வகம் தான். எதிரெதிர் பக்கம் இணையாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்பர் போட போகிறோம். 1 2 3 1 2 3. செவ்வகத்தை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? L × Bன்னு போடுவீங்க. L × Bன்னு போடுவீங்க. அதான் செவ்வகத்துக்கு ஃபார்முலா L × B. லென்த்தையும் பிரெத்தையும் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. இதில் லென்த் என்ன இருக்குது பாருங்க. 1 2 3ன்னு இருக்கா? என்ன பண்ணும்? 1 2 3 ஆட் பண்ணுங்க அப்படியே. அப்புறம் இன்ட்டு இருக்கா? இன்ட்டு போட்டுங்க. பி பிரெத்து பாருங்க. 1 + 2 + 3 இருக்கா? ஆட் பண்ணுங்க. 3 2 5 + 1 6 6 6 6 36. அப்போ 36 செவ்வகம் இருக்குது. முடிஞ்சு போச்சு. இதா அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இதில் எவ்வளோ செவ்வகம் இருக்குது? இதில் நம்பர் போடுவோமா திரும்ப? 1 2 3 4. 1 2 3 4. அதாவது ரோவும் காலமும் என்ன இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஃபார்முலா என்ன? L × B. இப்போ L என்ன பாருங்க? 1 + 2 + 3 + 4ன்னு வரும். இன்ட்டு பிரெத் என்னது? 1 + 2 + 3 + 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ 4 3 7 9 10ன்னு வருது. 10 × 10 10 எவ்வளோ? 100. அப்போ 100 செவ்வகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சதா? அதே டைமில் இப்படி ஒரு படம் கேட்பாங்க. எப்படின்னா
இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இது பாருங்கள், ரோவில் 1 2 3 4 5 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், 1 2 3 4 காலம் தான் இருக்குது. இல்லை ரோவும் காலமும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. சரியா? ஆனால் இதுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு செவ்வகன்றனால எல் இன்ட்டு பி தான். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து போடலாம். எல் என்ன இருக்குது பாருங்கள், 1 + 2 + 3 + 4 + 5. எடுத்து பாருங்கள், 1 + 2 + 3 + 4. இதெல்லாம் ப்ளஸ் தான் பண்ணணும். 1 + 2 + 3 + 4 +ன்றது ப்ளஸ் தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், இப்போ 5 4 9 +1 10 3 2 5 15 இன்ட்டு 5 4 4 3 7 8 9 10 இருக்குது. 15 இன்ட்டு 10 அப்போ 150. 150 என்ன இருக்குது, செவ்வகம் அப்படின்றது இருக்குது. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. ரைட்டா? இன்னொரு படம் பார்ப்போமா? இன்னும் ஒரே ஒரு படம், 4th கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்பர் போடுங்க, 1 2 3 4 5 6. இங்கே 1 2 3. சரியா? இதுக்கு என்ன, எல் இன்ட்டு பி தானே ஃபார்முலா. எல் என்ன பாருங்கள், 1 + 2 + 3 + 4 + 5 + 6. ரைட்டா? இன்ட்டு 1 + 2 + 3. அவ்வளோதானே இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 6 4 10 15 3 2 5 20 + 1 21 இன்ட்டு 3 2 5 + 1 6. எவ்வளோ வரும், 126. 10 6 60ல் 20 6 120 + 6 126. 126 செவ்வகங்கள் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? புரியலையா? நெக்ஸ்ட் போகலாமா? சதுரம் செவ்வகத்தில் அவ்வளோதான் கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்? செஸ் போர்டை வச்சு கேட்கலாம். செஸ் போர்டு கேட்கலாம்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 5th கொஸ்டின், செஸ் போர்டு எடுத்துக்குவோம். செஸ் போர்டு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். 8 கட்டம் இருக்கும். 7 இங்கே ஒன்று போட்டுக்கிறேன், 8 கட்டம் இருக்கும் செஸ் போர்டில். ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8. செஸ் போர்டை பொறுத்தளவு சதுரமும் கேட்கலாம், என்ன பண்ணலாம், செவ்வகமும் கேட்பாங்க. ரைட்டா? சதுரமும் கேட்கலாம், இன்னொன்று செவ்வகமும் கேட்கலாம். ஓகேங்களா? சதுரம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் தான் போடணும். இதுக்கு 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. நார்மலாக நம்ம சதுரம் சொல்லி கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரியே போடலாம். செவ்வகத்துக்கும் என்ன பண்ணலாம், அதே மாதிரியே போடலாம். இருந்தாலும் சதுரத்துக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இது என்ன ரொம்ப பெருசாக இருக்குல்ல, 8 கட்டம் இருக்குல்ல, ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா சதுரத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, n × n + 1 2n + 1 / 6. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? n × n + 1 2n + 1 / 6. சரிங்களா? இப்போ என்னன்னா என்ன அப்படின்னா, எத்தனை பக்கம் இருக்குது, 8 பக்கம் இருக்கா, ஸோ அந்த என்னோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 8 + 1 9ன்னு வரும். இங்கே 2 8 16 + 1 17 / 6. இது ஆட் பண்ணிக்கணும், அப்படியே எண்ணில் போட்டு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இங்கே என்னன்னா 8 கொடுத்துருக்கேன், n + 1 8 + 1 9 அப்படியே போட்டிருக்கேன். 2nனா 2 8 16 + 1 17. ரைட்டா? இப்போ 4 2 8ன்னு பண்ணுவீங்க, 3 2 6 1 3 3 3 9. அப்போ 4 3 12. 12 × 17. சரிங்களா? இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 12னா 10 × 17 170. சரிங்களா? அப்போ 2 17. சரிங்களா? 2 17 36.
4 ரைட்டா? அப்போ 34க்கு 4 7 3 10 மிச்சம் 1 0 அப்போ 204. இப்போ 204 சதுரம் இருக்குது எதில்? செஸ்ஸில் 204 சதுரம் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா? 4. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? செவ்வகம் கண்டுபிடிக்கணும். செவ்வகம் கண்டுபிடிக்கணும்ல, செவ்வகத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா? செவ்வகத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. செவ்வகம் நம்ம ஜென்ரலாக போடுவோம்ல, ஸோ அதே மாதிரியும் போடலாம். அப்படி போட முடியல அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். எப்படின்னா அந்த ஃபார்முலா இருக்குது, n × n+1 / 2 பவரில் ஸ்கொயரு. என்னோட வேல்யூ என்ன? அதே 8 தான். 8 பக்கம் தானே இருக்குது. ரோவும் காலமும் செஸ் போர்டில் ஈக்குவல் தானே, ஸோ அதை 8 எடுத்துக்கலாம் அப்படியே. இப்போ 8 + 1 9 / 2 பவரில் ஸ்கொயரு. 2 2 4 2 8ன்னு அடிப்பீங்க. 4 9 எவ்வளோ ஆச்சு? 36. 36 ஸ்கொயரு. 36 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1296. இதுதான் ஸ்கொயர் வேல்யூ படிக்கணும் சரியா? புரிஞ்சு போச்சா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம் அப்படின்றது 1296 செவ்வகங்கள் இதில் இருக்குது, செஸ் போர்டில் இருக்குது சரியா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா முக்கோணங்கள் கேட்கலாம். முக்கோணம் எவ்வளோ முக்கோணம் இருக்குது? ஏன்னா லாஸ்ட்டு ப்ரீவியஸ் எஸ்ஐ கொஸ்டினாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின எஸ்ஐ கொஸ்டின்லையுமே முக்கோணம் கேட்டிருக்காங்க, பிசி கொஸ்டின்லையுமே கேட்குறாங்க முக்கோணம். இப்போ முக்கோணத்தை பார்ப்போம். முக்கோணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முக்கோணம் இதுதான் சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா? இப்போ இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? நம்பர் போடணும். நம்ம போட்டு எண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 3 எவ்வளோ ஆச்சு? 6 முக்கோணம் இருக்குது. முடிஞ்சு போச்சு. இதுதான் 3. புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் படம் பாருங்க. இப்போ அதே மாதிரி ஒரு படம் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு 1 2 3 4 5 என்ன பண்ணா? 5 4 3 2 1 எவ்வளோ ஆச்சு? 5 4 9 + 1 10 15. 15 முக்கோணம் இருக்குது. முடிஞ்சு போச்சா? புரியுதா? செகண்ட் சம்மு தேர்டு போகலாமா? முக்கோணம் அவ்வளோதான். முக்கோணம் சிம்பிளாக தான் இருக்கும். முக்கோணத்தை பொறுத்தளவு சிம்பிளாக இருக்கும். சில இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் மெத்தட் இதுதான். மெத்தடு வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? பாருங்கள், அதே தான் போட்டிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 1 2 3 4 இந்த கோடுக்கு முடிஞ்சிருச்சு. மேலே உள்ள கோடுக்கு என்ன பண்ணணும்? 5 6 போடணுமா? 1 2 தான் போடணும். மறுபடி 5 6 போடாமல் 1 2. இப்போ ஆட் பண்ணுங்க. 1 + 2 3 முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல, கீழே இருக்குல்ல. 1 + 2 + 3 + 4 4 3 7 7 3 10 மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 13 முக்கோணம். 13 முக்கோணம் இதில் இருக்குது, இதில் இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட்டு போகலாமா? எவ்வளோ பெரிய படம் கேட்டாலும் சரி இதுதான் மெத்தடு. முக்கோணத்தை பொறுத்தளவு எவ்வளோ பெரிய படம் கேட்டாலும் மெத்தடு வந்து இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்படி இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு படம் இருக்குது சரியா? இதை விட டஃப்பாக கேட்க முடியாதுல்ல. இப்படி ஒரு படத்தை கொடுத்து கேட்கலாம்ல. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்பர் போடுவோமா நம்ம? 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இங்கே 1 2 3 4. இங்கே 1 2 3. இந்த கோடு கட்டாயிடுச்சு, கட்டாயி மேலே போயிடுச்சு சரிங்களா? 1 2 பேன் பண்ணுங்க. 5 4 9 + 1 10 15. இங்கே ஆட் பண்ணுங்க. 4 3 7 8 9 10. இங்கே 3 2 5 + 1 6. இங்கே 2 + 1 3. ஆட் பண்ணுங்க. 25 30 31 31 3
4. அப்போ 34 முக்கோணம் எதில் இருக்குது? இந்த கடைசியாக வரைஞ்ச படத்தில் 34 முக்கோணம் இருக்குது. புரிஞ்சதா? புரியுதா புரியலையா? அடுத்து போகலாமா? அடுத்த டைப் பார்ப்போம். அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைகிறேன். இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது? முக்கோணம் தான் பார்த்துட்டு இருக்கோம், சதுரம் பார்க்கல. முக்கோணம் எத்தனை முக்கோணம் இருக்குது? போடுறேன். எத்தனை முக்கோணம் இருக்குது? இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது. மொத்தம் 2 முக்கோணம் இருக்குது. சரியா? அதே மாதிரியே அதே படம் தான் இப்போ எத்தனை முக்கோணம் இருக்குது? 4 இருக்கா? 1 2 3 4 முக்கோணம் இருக்குது. ஆனால் அதுதான் இல்லை. 4 × 2ன்னு போட்டுங்க. 4 8 முக்கோணம் இருக்குது. சரியா? ஏன்னா இதுவே ஒரு முக்கோணம் ஆகும், இது ஒரு முக்கோணம் ஆகும். புரியுதா? வேணா இங்கே பாருங்களேன். இப்போ என்ன சொல்லலாம்? இது ஒரு முக்கோணமாக கன்வெர்ட் பண்ணலாமா? பெருசாக இருக்குல்ல, இது ஒரு முக்கோணமாக சொல்லலாமா? அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஒரு போகிறது, இது ஒரு முக்கோணமாக சொல்லலாமா? அதே மாதிரி இப்படி போகிறது, இப்படி ஒரு முக்கோணமாக சொல்லலாமா? இது போகிறது, இப்படி ஒரு முக்கோணம் சொல்லலாமா? இதில் ஒரு 4 இருக்குல்ல, அப்போ 4 4 8 முக்கோணம் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், உள்ள நம்பர் போட்டுங்க, 2ஆலாம் மல்டிப்ளை பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ இதே மாதிரியே என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு படம் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குது? அதே மாதிரியே நம்பர் போட வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 முக்கோணம் இருக்குது. 8ஓட என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணணும். 8 2 16 முக்கோணம். முடிஞ்சு போச்சா? புரியுதா? புரியுதா புரியலையா? அதான் சொல்ல, இங்கே என்ன 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்ல. 4 முக்கோணம் உள்ள நம்பர் போட்டுக்கிட்டோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்ல. அதே மாதிரி 8 நம்பர் போட்டுக்கிட்டோம், 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதான் கான்செப்ட். சரிங்களா? புரியுதா? இப்போ இன்னொரு ஒரு முக்கோணம் இதிலேயே கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? இப்படி மட்டும் ஒரு கோடு மட்டும் கொடுக்கலாம். ஒரு கோடு கொடுத்தாலும் என்னது? அதே கான்செப்ட் தான். 1 2 3 4 5 6 இருக்குது. 6ஓட என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணால் 6 2 12 முக்கோணம். முடிஞ்சு போச்சு. புரியுதா? இன்னொன்று ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதி போடுறேன் இங்கே. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் இது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க. சரியா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த படத்தை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா ரொட்டேட் பண்ணி போட்டிருக்காங்க. புரியுதா? ரொட்டேட் பண்ணி போட்டு மேலே உள்ள முக்கோணத்தை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 4னா 4 2 8 முக்கோணம் இருக்கிறது போது மேலே 4 முக்கோணம் இருக்குது. அப்போ 12 முக்கோணம். முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சம்மு. புரியுதா புரியலையா? அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 இதை ஜாயின் பண்ணுறாங்க. 2 இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்படி இப்படி இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக பார்த்துருப்போம். இந்த பாக்ஸில் எத்தனை? 1 2 3 4 4 2
இதில் ஒரு 8 முக்கோணம், இதில் ஒரு 8 முக்கோணம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 16 முக்கோணமா? இது இல்லாமல் 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, ஒரு ஜாயிண்ட்டுக்கு 2 முக்கோணம் கணக்கு வச்சுங்க. அப்போ 16 + 2 18 முக்கோணம். ஒரு ஜாயிண்ட்டுக்கு எத்தனை முக்கோணம் கணக்கு இருக்கணும்? 2 முக்கோணம். ஏன் இந்த 2 முக்கோணம்னா, இப்படி ஒரு முக்கோணம் வரும். இது ஒரு முக்கோணம். அதே மாதிரியே தலைகீழ ஒரு முக்கோணம். இதில் ஒரு முக்கோணம். ஒரு ஜாயிண்ட்டில் 2 முக்கோணம் உருவாகும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2 பாக்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பாக்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். புரியுதா புரியலையா? இப்போ 3 பாக்ஸு. இப்படி கொடுக்கலாம். இப்போ 1, 2, 3, 4. நளி 2 எவ்வளோ ஆச்சு? இதை 8, இதில் 8, இதில் 8. 3 8 24. இது இல்லாமல் இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கா? இதுக்கு எத்தனை? 2. இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கா? இதுக்கு எத்தனை? 2. 2 2ம் 4. 24 + 4 28 முக்கோணம். புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த மாடல் பார்ப்போம். இல்லை 4 இருந்துச்சுன்னா இன்னொன்று போட்டாங்கன்னா அதுக்கும் ஆட் பண்ணிக்கணும் அப்படியே. ஓகே, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் பார்ப்போம். எப்படின்னா, இப்போ என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கீழே ஜாயின் பண்ண போகிறேன். கீழே ஒரு முக்கோணத்தை ஜாயின் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இதில் எத்தனை? 8, இதில் 8, இதில் 8. 3 8 எவ்வளோ ஆச்சு? 3 24. ஜாயிண்ட்டுக்கு வேணுமா? இது ஒரு ஜாயிண்ட்டு எத்தனை? இது ஒரு ஜாயிண்ட்டு. 2 ஜாயிண்ட் இருக்கா? 2 ஜாயிண்ட்டுக்கு 2 2 4 முக்கோணம். இது இல்லாமல் இந்த கார்னரை பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இப்படி போயிட்டு இதில் ஒரு முக்கோணம் வருதா? 1. அடுத்து இந்த பாயிண்டில் வேறு எங்கேயும் முக்கோணம் கிடைக்குதா? இந்த பாயிண்டில் வேறு எங்கேயும் முக்கோணம் இல்லை. இந்த பாயிண்டில் இருக்கா பார்க்கணும். இந்த பாயிண்ட்லேயே என்னது? முக்கோணம் ஃபார்ம் ஆகலை. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. இந்த பாயிண்டில் எங்கேயும் முக்கோணம் இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ 1 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். 24 + 4 28 + 1 29 முக்கோணம். புரிஞ்சதா? இங்கே என்ன புதுசாக ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இதிலலாம் முக்கோணம் வருதான்னு பார்க்கணும். கீழே ஜாயின் பண்ணதுனால. இதில் மட்டும் நமக்கு என்ன ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. என்ன முக்கோணம்? இந்த முக்கோணம் வரும். இந்த முக்கோணம் என்னது? இதில் மட்டும் ஒரே ஒரு முக்கோணம் கிடையாது. புரியுதா? வேறு எந்த முக்கோணமும் கிடையாது இதில். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். ரைட்டா? அடுத்து போகலாமா? அடுத்து இன்னொரு ஒரு படம் போடுறேன். இந்த மாதிரி படம் கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? பாருங்கள், எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 பாக்ஸ் இருக்குது. 4 பாக்ஸுக்கு 4 8 32 முக்கோணம். 4 8 32. ஒரு பாக்ஸுக்கு 8 முக்கோணம், 4 பாக்ஸுக்கு 4 32 தானே. ஜாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு. எத்தனை ஜாயிண்ட்டு? 3 ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 3 2 6 முக்கோணம். ஒரு ஜாயிண்ட்டுக்கு 2 முக்கோணம், 3 ஜாயிண்ட்டுக்கு 6 முக்கோணம் ஆச்சா? அடுத்து பார்க்கணும். அடுத்து என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எங்கே பார்க்கணும்? இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டில் மட்டும் தான் நமக்கு முக்கோணம் வருது. வேறு ஏதாவது வருதா? இந்த 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 முக்கோணம் மட்டும் தானே வருது. இந்த முக்கோணம் மட்டும்தான் என்னது வருது. இந்த பாயிண்ட்டில் முக்கோணம் இல்லை. இந்த பாயிண்ட்லேயும் முக்கோணம் இல்லை. அப்போ ஒரே ஒரு முக்கோணம் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். எத்தனை முக்கோணம்? ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 39 முக்கோணம். 32 + 6 38 + 1 39. 9 முக்கோணம். முடிஞ்சு போச்சா? சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வேறு எப்படி கேட்கலாம் அப்பமா? அடுத்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு, இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்? கையை விட்டு எண்ணிடலாம்.
இல்லைனாலும் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். n இன்ட்டு n + 2 2n + 1 டிவைடட் பை 8 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காலம் பாருங்க 1 2 இருக்கா? என்னோட வேலையை அப்போ என்ன பண்ணணும்? 2 சப்ஸ்டிட் பண்ணணும். 2 2 + 2 4 2 2 4 + 1 5 டிவைடட் பை 8 ஒரு நாள் 4 2 நாள் 8 இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். மொத்தமாக 5 இருக்கும். இதிலே கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய முக்கோணமாக போடுவோம். இது ஒரு பெரிய முக்கோணமாக போடுறேன். ரைட்டா? ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுக்கலாம். இதில் காலம் பாருங்கள் 1 2 3 காலம் இருக்குது. ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 2 2n + 1 ரைட்டா? டிவைடட் பை 8 n என்ன? என்னோட வேல்யூ 3 சரியா? அப்போ 3 3 2 5 3 2 6 + 1 7 டிவைடட் பை 8 சரிங்களா? என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுவோமா? 3 5 15 15 7 எவ்வளோ ஆச்சு? 15 7 105 டிவைடட் பை 8 அடிச்சிங்கன்னா 13 8ன்னு வரும். 104 13 8 104 பேலன்ஸ் 1/8 இந்த 1/8 விட்டுருங்க அப்படியே 13 மட்டும் ஆன்சர் எடுத்துங்க. முடிஞ்சு போச்சு. இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்கும்? 13 முக்கோணம் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் போணுச்சுன்னா அதை விட்டுறணும். முழு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதை விட்டுருங்க. 13 முக்கோணம் இதில் இருக்குது, இதில் இருக்குது. சரியா? அடுத்து ஸ்ட்ரா மட்டும் ஒரு 2 ஸ்டார்ஸ் பார்ப்போம். ஸ்டார்ஸ் வச்சு கேட்கலாம். இப்போ ஓகேவா? இந்த ஸ்டாரில் எவ்வளோ முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள் 1 2 3 4 5 இருக்குது. 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணிங்க 2 10 முக்கோணம். 5ஓட என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படின்னா இதுவே ஒரு முக்கோணமாக வரும். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுவே என்ன ஆகுது? இதுவே ஒரு முக்கோணமாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இதுவே ஒரு முக்கோணமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து 10 முக்கோணம் இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரா இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரா இருக்குது, இந்த ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்ட்ராவில் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 6 முக்கோணம் இருக்குது. இதில் இது இல்லாமல் வேறு என்ன முக்கோணம் இருக்குது? பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது, இந்த பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லை. 6 + 2 முக்கோணம் மொத்தமாக 8 முக்கோணம் இதில் இருக்குது. மேலே உள்ளதில் 10 முக்கோணம், கீழே உள்ளதில் என்ன இருக்குது? 8 முக்கோணம் இருக்குது. சரியா? ஸோ இது வரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு படம் வரைகிறேன். நேர்கோடு எத்தனை, கிடைமட்ட கோடு எத்தனை, செங்குத்து கோடு எத்தனை, அந்த மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு படம் வரைகிறீங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு படம் இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று எழுதுகிறேன். இதில் வந்து கிடைமட்ட கோடுகள் எத்தனை? கிடைமட்ட கோடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிடைமட்ட கோடுனா ஒன்றும் இல்லை, இப்படி போகக்கூடிய கோடுகள் இதான் கிடைமட்ட கோடுகள். இப்போ என்னங்க வேறு கலரில் போடுறேன். இது ஒன்று இருக்கா? 1 வேறு என்ன இருக்குது? இது ஒன்று இருக்கா? 2 நெக்ஸ்ட்டு இது ஒன்று இருக்குது 3 இது ஒன்று இருக்குது 4 இது ஒன்று இருக்குது மொத்தம் 5 இருக்குது. கிடைமட்ட கோடுகள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னா வெர்டிக்கல் கோடு, அதாவது செங்குத்து கோடு. செங்குத்து கோடுகள், செங்குத்து கோடுனா இப்படி இருக்கக்கூடிய கோடு. ரைட்டா? இப்போ என்னமா செங்குத்து கோடுகள்? இது ஒரு கோடு சொல்லலாமா? 1 இப்படி போகுது, 2 இங்கே ஒன்று போகுது, 3 வேறு எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ 3 கோடுகள் என்ன இருக்குது?
செங்குத்து கோடுகள் இருக்கு. ரைட்டா? அப்புறம் வலதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். வலதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். வலதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். வலதுபுறம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் சாஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, இங்கேருந்து ஒரு பாயிண்ட் போகுதுன்னா ரைட்ல சாயணும். லெஃப்ட்ல சாயாம இங்கேருந்து என்ன பண்ணணும்? ரைட்ல சாயணும். புரியுதா? இந்த மாரி போகணும். ரைட்ல சாய்ந்துள்ள கோடுகள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. இங்கேருந்து ரைட்ல சாய்ஞ்சிருக்கு. புரியுதா? இப்படியே நேரா போகுது பார்த்தீங்களா? இது ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க வலதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அடுத்து என்ன கேட்பாங்க? இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள்னா என்ன வரும்? இங்கேருந்து ரைட்ல சாயக்கூடாது. லெஃப்ட்ல சாயணும். லெஃப்ட்ல சாய்ஞ்சிருக்கணும். உடனே லெஃப்ட்ல சாய்ஞ்சு மேல போலாமான்லாம் கேட்கக்கூடாது. மேல போனீங்கன்னா இந்த கோடு வந்துரும். கீழேருந்து வரக்கூடாது. பாயிண்ட்ல தான் போணும். லெஃப்ட்ல சாய்ஞ்சிருக்கணும். ஆனா கீழ சாய்ஞ்சிருக்கணும். இதா இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள் பாருங்க. நமக்கு எங்க இருக்கு? இந்த பாயிண்ட்லேருந்து இங்க கீழ இப்படி இப்படி சாய்ஞ்சிருக்கு. இது என்ன சொல்லலாம்? இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள் எத்தன இருக்கு? ஒண்ணே ஒண்ணு இருக்கு. முடிஞ்சு போச்சு. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. கிடைமட்ட கோடுகள்னா எத்தன? செங்குத்து கோடுகள் எத்தன இருக்கு? வலதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள் இருக்கு. இடதுபுறம் சாய்ந்துள்ள கோடுகள். இந்த மாரி கோடுகள்ல இந்த மாரி சம்ஸ் கேட்கலாம். சரியா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். வட்டத்திலேயே ஒண்ணு கேட்டிருக்காங்க. எப்படின்னா, வட்டத்தில ஒரு சம் குடுத்துருக்காங்க. இதுல வந்து எத்தன வட்டம் இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டம். வட்டம்னா முழு வட்டம் தான் பார்க்கணும். அரை வட்டத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. முழு வட்டம் எத்தன இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணுவோம். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது உள்ள ஒண்ணு இருக்குல்ல 10. அப்ப மொத்தம் எத்தன இருக்கு? 10 வட்டம் இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? முடிவு பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் கொஸ்டின். சரிங்களா? அவ்வளோதாம்மா.